இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யும்படியாக கடந்து வந்திருக்கிறார். உங்கள் காரியம் எல்லாம் தடைப்பட்டு போனதா? இந்த நாட்களை நம்பி நீங்கள் ஏமாந்து போயிருக்கீங்களா? ஆண்டவரே, இந்த காரியம் முடிஞ்சிரும்னு சொல்லி இந்த மனுஷனை நம்பினேன், கடைசி நேரத்தில் என்னை கைவிட்டுட்டாங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்கிறார், மகனே மகளே, சீக்கிரமாக உன் காரியங்களை நான் செய்து முடிக்கப் போகிறேன், நீ என்னை நம்பு என்று சொல்லுகிறார். அதனால தான் வேதத்தில் பார்க்கிறோம், சங்கீதம் 118:8, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதே நலம். மனுஷன் ஒரே நிலைமையிலே இருக்க மாட்டான். அவன் எந்த நிமிடத்தில் எப்படி மாறுவான் என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது, அவரை பற்றி கொண்டு இருக்கும்போது அவர் நம்முடைய காரியங்களை நேர்த்தியாய் செயல்படுத்துவார். அவர் செயல்படுத்துகிற காரியம் யாரும் நினைத்து பார்க்க முடியாத காரியமாய் காணப்படும். என் காரியத்தை ஆண்டவரே நீரே பொறுப்படுத்தி நடத்தும் என்று சொல்லி எல்லா காரியத்தையும் நீங்கள் கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுக்கும்போது அவர் நேர்த்தியாய் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏன்னா மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. இந்த நாட்களில் எந்த மனுஷனும் பொய்யனாக இருக்கிறார்? தேவனை சார்ந்து வாழும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து நம்மளை கனப்படுத்துவார். எதை நீங்கள் விரும்பி தேவனுடைய சமூகத்தில் வைத்து ஜெபித்து கொண்டு இருக்கீங்களோ அந்த காரியத்தை தேவன் இந்த நாளிலே சீக்கிரமாய் செய்து முடிக்க போகிறார். இதெல்லாம் நடக்காது அப்படி சொல்லாதீங்க. நிச்சயமாக நீங்கள் விரும்பின காரியத்தை அவர் செய்து உங்களை கனப்படுத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். இந்த நாளில் நீங்கள் என்ன காரியம் செய்ய போகிறீங்களோ அந்த காரியம் அப்படியே நடக்கப் போகிறது. பயப்படாதீங்க. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் விரும்பின காரியத்தை நீர் செயல்படுத்த போகிறீர் ஆண்டவரே. இந்த நாளில் தகப்பனே அப்பா, உண்மையை நம்பி இருக்கும்போது இவருடைய காரியங்கள் உடனடியாய் சம்பவிக்க போகிறதையா. உடனடியாய் நீர் செயல்படுத்த போகிறீர். தடைப்பட்டு இருக்கிற எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நடத்தி இவர்களை கனப்படுத்தி ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். சப்பா, நீதிமான் விரும்புகிற காரியம் உனக்கு எடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி இவர்கள் கேட்கிற காரியத்தை கொடுத்து இவர்களை கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.